ஸ்ரீ சாந்தோபா கதை. செல்வமும் நிலவளமும் பொருந்திய அழகியதொரு சிற்றூர். அதிலே சாந்தோபா என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். இவருடைய தெய்வ பக்தியைக் கண்டு அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் இவருக்கு மானியமும் அளித்து கௌரவித்திருந்தான். ஒரு சமயம் ஒரு பாகவதர் துக்காராம் சுவாமிகளின் சரிதத்தை காலாட்சேபம் செய்யும் பொழுது இவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏற்கனவே துக்காராம் பாடல்களிலே இவருக்கு மிகுந்த விருப்பம். இப்பொழுது அவரது சரிதையை கேட்டதும் தாமும் பற்றற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. இந்த எண்ணம் நாளடைவிலே வளரலாயிற்று. உடனே தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு உடுத்திய ஆடையுடன் வீட்டை துறந்து வெளியேறினார். பீம நதியும் கமட நதியும் சந்திக்கும் மணற்பாங்கான ஒரு காட்டில் தவம் செய்யலானார். இவரது தாயார் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் துறவி போல் வெளியேறிய மைந்தனை நினைத்து நினைத்து வருந்தி இருந்தார். ஒரு நாள் ஒரு வில்லி சாந்தோபா இருக்குமிடம் தெரிந்து வந்து சொன்னான். இதை கேட்ட அந்த அம்மையார் மருமகளாகிய யசோதாபாயை அழைத்து, நீ காட்டில் அவன் இருக்குமிடம் சென்று மனத்தை மாற்றி வீட்டுக்கு அழைத்து வா. இல்லறத்தில் இருந்தே எல்லா பேறுகளையும் பெறலாம் என்பதை வற்புறுத்திச் சொல் என்று சொல்லி பல்லக்கில் ஏற்றி சில பந்துக்களையும் துணை சேர்த்து அனுப்பினாள். கணவர் நிஷ்டையில் அமர்ந்திருக்குமிடம் வந்து சேர்ந்தாள் யசோதா. இவரோ கண் விழித்து பார்த்து, நீ ஏன் இங்கு வந்தாய், வீட்டிற்கு போ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டார். யசோதா விடாப்பிடியாக, கணவன் இருக்கும் இடம்தான் பெண்களுக்கு எல்லாம். நான் தங்களை விட்டு போகப்போவதில்லை. இல்லறத்திலிருந்தே முக்தி பெறலாம். வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தாள். அவளுடைய அறிவின் தெளிவையும் பதிபக்தியையும் கண்டு சாந்தோபா வியந்தார். நெடுநேரம் இருவருக்கும் விவாதம் நடைபெற்றது. அதன்பின் அவள் திரும்பிச் செல்ல விரும்பாமல் இருக்கவே சாந்தோபா அவளை பார்த்து, என்னைப் போலவே பற்றுக்களையெல்லாம் விட்டு என்னுடன் வசிக்க வேண்டும் என்றார். சாந்தோபாவின் மொழிகளை கேட்க கேட்க அவளுக்கும் வைராக்கியம் ஏற்பட்டுவிட்டது. பந்து ஜனங்களையும் பல்லக்கையும் அனுப்பிவிட்டு இவருடன் தானும் ஒரு தபஸ்வினியாக காட்டிலே தங்கி காய் கனிகளை தின்று இவருக்கு பணிவிடை செய்து வரலானாள். சாந்தோபா அருகிலுள்ள கிராமத்துக்குச் சென்று பிக்ஷை எடுத்து வரும்படி சொல்ல அவள் அவ்வாறு செய்து வந்தாள். அவள் சாந்தோபாவின் மனைவி என்று அறிந்து அவளது பஜனையில் மக்கள் தாமும் கலந்து கொள்ளலாயினர். அந்த கிராமத்திலே சாந்தோபாவின் தங்கையும் வசித்து வந்தாள். அவள் தெருவில் வந்து பார்த்து யசோதாவை அடையாளம் கண்டு மிகவும் வருந்தி பிறகு உபசரித்து வீட்டிற்குள்ளிருந்து நெய் சர்க்கரை சேர்ந்த அடைகளை கொண்டு வந்து கொடுக்க தன் கணவர் ஏற்க மாட்டார், உப்பிட்ட பாதி அடைக்கு மேல் எதையும் ஏற்பதில்லை என்று ஆன வரையில் சொன்னாள். ஆனால் சாந்தோபாவின் தங்கை அவளை வற்புறுத்தி முந்தானையில் முடிந்து வைத்தாள். காட்டிற்குச் சென்று சாந்தோபாவிடம் யசோதா எல்லா செய்தியும் சொல்ல இவர் அடைகளை திரும்ப கொண்டு கொடுத்துவிட்டு வா என்று விரட்டினார். பேதை யசோதா திரும்ப கொண்டு போய் கொடுத்துவிட்டு திரும்பும் பொழுது மழையும் காற்றும் கலந்து நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றை கடந்து செல்வது எப்படி என்று கவலை கொண்டவளாய் யசோதை ஒரு மரத்தடியிலே ஒதுங்கி நின்று வருந்தினாள். பகவான் ஒரு ஓடக்காரனாக வந்து அவளை கரை சேர்த்து மறைந்து போனார். வந்தது இறைவனே என்று தெரிந்ததும் சாந்தோபா மனம் உருகி வருந்தினார். வருடக்கணக்காக தவம் செய்தும் எனக்கு காட்சியளிக்காமல் உனக்கு மட்டும் காட்சி தந்தான் அல்லவா, இப்பொழுது எனக்கும் காட்சி தராவிடில் உண்ணாவிரதம்தான் என்று பட்டினியாகவே தியானம் செய்யலானார் சாந்தோபா. இறைவன் ஒரு வணிகனது கனவில் தோன்றி, என் பக்தன் சாந்தோபா பட்டினியால் வாடுகிறான், நீ உணவு கொண்டு செல் என்றான்.
அவனும் அறுசுவை உண்டியை தயாரித்து சாந்தோபாவிடம் வந்து உண்ணும்படி வேண்டினான். சாந்தோபாவோ ஒரே பிடிவாதமாக, யசோதாவுக்கு காட்சியளித்த பாண்டுரங்கன் எனக்கும் காட்சி தந்தாலன்றி உண்பதில்லை என்றார். வணிகன் திரும்பி போனான். நாட்கள் சென்றன. சாந்தோபாவின் உடல் மெலிந்தது. கண்கள் குளிர்ந்தன. பேசவும் சக்தி இல்லாதவரானார். இறைவன் மேலும் சோதிக்க விரும்பாமல் சங்கு சக்கர பீதாம்பரதாரியாய் ஸ்ரீ பூமா நீள சமேதனாய் தோன்றினான். சாந்தோபாவின் கண்களிலே ஆனந்த பாஷ்யம். இறைவன் திருவடிகளிலே வீழ்ந்து மனமுருகி துதிக்கலானார். பகவானது திருமுகத்தில் அருளோடு கூடிய புன்னகை மலர்ந்தது. வத்ச, நான் என்றென்றும் உன் இருதயத்திலே வாசம் செய்வேன், கலங்காதே என்று சொல்லி மறைந்து போனான். சாந்தோபாவும் யசோதாவும் பிக்ஷை எடுப்பதும் பகவத் தியானம் செய்வதுமாக துறவு வாழ்க்கை நடத்தி வந்தனர். அந்த கிராமத்திலே ஒரு மூர்க்கன் இருந்தான். தன் மனைவியை அடித்தும் சண்டையிட்டும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவள் ஏதாவது பதில் பேசினால் நானும் சாந்தோபாவைப் போல காட்டிற்கு போய்விடுவேன் என்று பயமுறுத்தி வந்தான். ஒருநாள் சாந்தோபா பிக்ஷைக்கு வந்தபொழுது அவள் தன் கணவனைப் பற்றி கூறி அவனுக்கு நல்ல புத்தி சொல்லும்படி கேட்டுக்கொண்டாள். அதற்கு சாந்தோபா, அடுத்த தடவை உன் கணவர் காட்டிற்கு போகிறேன் என்றால் இஷ்டப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிவிடு, பிறகே உனக்கு விமோசனம் என்றார். மறுநாள் அவன் வழக்கம்போல பலர் முன்னிலையில் மனைவியை பயமுறுத்த தாராளமாக காட்டுக்குப் போகலாம் என்றாள். அவனுக்கு நடுக்கமாகிவிட்டது. ஏதடா இதுவரை பதில் பேசாத இவள் இஷ்டம்போல் போகலாம் என்று சொல்லிவிட்டாளே என்று மனச்சங்கடத்துடன் ஒரு செப்புச் செம்பையும் எடுத்துக்கொண்டு காட்டை நோக்கி நடந்தான். அந்த மனிதன் சாந்தோபாவைக் கண்டு தன்னை சீடனாக ஏற்கும்படி கேட்டுக்கொண்டான். சாந்தோபா அவனை ஏற்றுக்கொண்டு ஒரு சுரை குடுவையை கொடுத்து, நீர் நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொள்ள இதையே பாத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். வழியிலே கள்ளர் பயம் அதிகம். ஆகவே வஸ்திரங்களையும் செம்பையும் இங்கேயே வைத்துச் செல்லும் என்றார். அவன் அப்படியே என்று நதிக்குச் சென்றான். அவன் வந்து சேரும் முன் சாந்தோபா அவனை பரிசோதிக்கும் பொருட்டு அவன் பொருள்களை ஒரு புதரில் எரிந்துவிட்டு மௌனமாக இருந்தார். உடுக்க உடையில்லாமல் அவன் ஈர வஸ்திரத்துடன் குளிர குளிர பசியும் வாதை செய்ய நின்றான். பிறகு பசி பொறுக்கவில்லை என்று கேட்க சாந்தோபா வேப்பங்காய்களை கொடுத்து, வேறு ஒன்றுமில்லை, இதையாவது தின்னலாம் என்றார். அந்த மனிதனுக்கு அப்பொழுதே உணர்ச்சி வந்தது. அறுசுவை அமுது படைத்த மனைவியை நாள்தோறும் ஆட்டி தூற்றி அம்பலத்தில் வைத்தேனே, எனக்கு இது சரியான தண்டனைதான் என்று நினைத்து சாந்தோபாவின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்க அவர் அவனை அவன் மனைவியிடம் அழைத்துச் சென்று நேர்மையான முறையில் வாழும்படி பணித்தார். இப்படி இவர் செய்த திருத்தங்கள் பல. ஒரு சமயம் ஆசாடன சுத்த ஏகாதசியிலே மீமா நதி இரு கரையும் புரள ஓடிக்கொண்டிருந்தது. ஈஸ்வர தரிசனம் செய்ய எப்படி போவது என்று கலங்கி நின்ற பக்தர்களுக்கு நதியின் நடுவே தோன்றிய பாதையைக் காட்டி தாம் முன்னே நடந்து மற்றவர்களையும் அழைத்துச் சென்றார். இறைவன் கூர்ம ரூபமாக வந்து இவர்களை தாங்கி அழைத்துச் சென்றார் என்று பிறகு தெரிய இறைவனது எல்லையற்ற கருணையை புகழ்ந்து புகழ்ந்து மகிழ்ந்தனர். இப்படியே தன் வாழ்நாள் முழுவதும் பக்தி செய்து முடிவில் பேரின்ப பெருவீட்டை அடைந்தார் சாந்தோபா.